ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எலிமினேஷன் வீக் இல்லையா, அதனால கமல் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி சேர்த்துட்டு யாருமே விளையாடாதீங்க, கூட்டணி சேர்க்கறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அது இங்கே இல்லை வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஆடுங்க. இந்த கேமில் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும்னா உங்களோட தனித்திறமையாக காட்டுங்க, கூட்டம் போட்டு சேராதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறாங்க. அது வந்து மெயினாக வந்து மாயா தான் திருப்பி திருப்பி காட்டுறாங்க. அப்படியே முகத்தை பார்க்கணுமே எப்படி இருந்ததுன்னு. அதே மாதிரி இன்றைக்கி பூர்ணிமா சேவ் ஆகிட்டாங்க. ஆனால் கானா பாலாவை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த சரவணன், விக்ரம், அக்ஷயா அவங்க போவாங்கன்னு பார்த்தா இவங்க தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இவங்க அனுப்பிச்சிட்டாங்க. பிரதீப் ஆண்டனி வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. என்னென்னா, எல்லோரும் ஜாலியாக இருங்க, இப்போ 2024 இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது கோவாவில், அதுக்கு போகிறேன். என்னை நம்பி 4-5 ப்ரொடியூசர்ஸ் கதை கதை கேட்டிருக்காங்க. அதனால் நான் நல்ல கதையாக ரெடி பண்ணிவிட்டு வரப்போகிறேன். விடுங்க, நீங்களாச்சும் உங்கள் பிக் பாஸ் மேட்ச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் போட்டிருக்காருங்க. கங்க்ராட்ஸ் பண்ணுவாங்க எல்லாரும் அவருக்கு. இந்த வீடியோ இவ்வளோ தான் முடியுது. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.